வேலை இடத்துக்கு பிள்ளைங்கள கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சும், ஒரு சுத்தம் செய்ற பெண்மணி அவளுடைய கம்பெனிக்கு தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போறா. ஏன்னா, வீட்ல பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. இந்த மாசம் நான் வாடகையும் குடுக்கல அப்படின்னு அந்த பிள்ளை ஓரமா உட்கார்ந்திருந்தா. உள்ள போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அங்க ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்தது. ஏன்னா, சைனீஸ் மொழிக்கு மொழிபெயர்க்கிறவர் அன்னைக்கு வரல அப்படின்னு. அந்த சின்ன பிள்ளை உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டே இருந்துட்டு உள்ள எழும்பி போறா. அங்க போய் சொல்றா, ஐயா எனக்கு சைனீஸ் மொழி தெரியும், நான் மொழிபெயர்க்கிறேன் அப்படின்னு. எல்லாருமே சிரிச்சாங்க. அப்புறம் கோவப்பட்டாங்க, இந்த பிள்ளைய யார் இங்க விட்டதுன்னு. அந்த பிள்ளையோட தாய் ஓடி வந்தாங்க, ஐயா மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்குள்ள அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து அந்த சின்ன பிள்ளைகிட்ட உனக்கு எப்படி சைனீஸ் தெரியும்னு கேட்குறாரு. அந்த பிள்ளை சொல்றா, எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்க வீட்ல சைனீஸ் தான் பேசுவோம் அப்படின்னு. உடனே அந்த மேனேஜர், சரிம்மா நீ எனக்கு மொழிபெயர்த்து கொடு அப்படின்னோடனே இந்த பிள்ளை எல்லாத்தையும் சரியா பண்றா. அந்த கான்ட்ராக்ட் முடியுது. எல்லாமே வெற்றியா நடக்குது. அப்போ இந்த மேனேஜர் அந்த பிள்ளைகிட்ட யார் என்னன்னு விசாரிச்சுட்டு அவர் சொல்றாரு, உன்னுடைய படிப்புக்கான செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மாவையும் கூப்பிட்டு அவங்க படிப்பையும் விசாரிச்சு அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலையை கொடுக்குறாரு. சிலரை நம்ம கீழ்த்தரமா நினைக்கிறோம், மட்டமா நினைச்சு அவங்கள ஒதுக்கிடுறோம். ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு, எல்லாருக்குமே ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.